நாட்டின் 80வது சுதந்திர தினம். டெல்லி மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை. டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றிய பிரதமர் மோடி. பிரதமர் மோடிக்கு முப்படை வீரர்கள் மரியாதை. After the hoisting of the national flag by the Honourable Prime Minister and the 21-gun salute, flower petals being showered at the venue by two. What a march! Stoic and precise. செங்கோட்டையில் வந்தே மாதரம் பாடலுடன் கொண்டாடப்பட்ட சுதந்திர தினம். சுதந்திரத்திற்கு பின் முதன்முறையாக செங்கோட்டையில் ஒலித்த வந்தே மாதரம். பிற நாடுகளை நம்பி இருக்க முடியாது. சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டும். எரிசக்தி துறையிலும் பாதுகாப்பு துறையிலும் சுயசார்பு தேவை என கூறிய பிரதமர் மோடி. நாட்டில் 5 புதிய அணுமின் உற்பத்தி நிலையங்களை அமைக்க மத்திய அரசு திட்டம். சுதந்திர தின உரையில் அறிவித்த பிரதமர் மோடி. ரசாயனம் இல்லா வேளாண்மையே நமது குறிக்கோள். ரசாயனம் இல்லா விளைபொருட்களுக்கு உலக சந்தையில் வரவேற்பு இருப்பதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் அரசு சார்பில் இலவச பயிற்சி அளிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. 6 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 3 கோடி பேர் பலன் பெற்றிருப்பதாகவும் பேச்சு. ஆயுதம் தாங்கிய நக்சல்கள் அழிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஆதரவான சித்தாந்தவாதிகள் வன்முறையை தூண்ட முயற்சி என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. புத்திசாலி நக்சலைட்டுகளை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் பேச்சு. சுதந்திர தின உரையை 75 நிமிடங்களில் நிறைவு செய்த பிரதமர். 4 ஆண்டுகளில் மோடியின் மிக குறுகிய உரை. இந்திய பிரதமர்களில் அதிகபட்சமாக நேரு 17 முறை உரையாற்றிய நிலையில் மோடி தொடர்ச்சியாக 13வது முறையாக சுதந்திர தின உரை. சுதந்திர தின உரையின் போது சட்டைப்பையில் மூவர்ண கொடி வரிசையை தலைகீழாக வைத்திருந்த மோடி. மோடி கொண்டாடுவது இந்திய சுதந்திர தினமா அல்லது அயர்லாந்து நாட்டின் சுதந்திர தினமா என்று காங்கிரஸ் கேள்வி. முதல்வராக கோட்டை கொத்தளத்தில் முதன்முறையாக தேசிய கொடியை ஏற்றினார் விஜய். காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் முதல்வர். தமிழ்நாட்டை லஞ்சத்திலும் ஊழலில் இருந்து காப்பாற்றுவதும் ஒரு விடுதலைதான். தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் கோட்டை கொத்தளத்தில் முதல்வர் விஜய் பேச்சு. நம்ம தமிழ்நாட்டை
லஞ்சத்திலிருந்து ஊழலிருந்து காப்பாத்துறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கைகளை எப்போதும் தாவேக அரசு எதிர்க்கும். பொது வாழ்வில் சமரசம் இருக்கக்கூடாது என்றும் முதல்வர் விஜய் பேச்சு. ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமா இதை நாம செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வுல சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளையும் சரி நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். முன்னாள் படை வீரர்களின் 2 மகள்களுக்கான திருமண உதவித்தொகை 50,000 ரூபாயாக உயர்வு. மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர்களுக்கான நிதி உதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் முதல்வர் விஜய் அறிவிப்பு. பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சுதந்திர தின விழாவில் காங்கிரசின் மூத்த தலைவரான எம் கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவம். விருதுடன் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் முதல்வர் விஜய். தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியமைக்காக திரு எம் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது. நீரிழிவு நோய் நிபுணரான மருத்துவர் வி மோகனுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருதை வழங்கினார் முதல்வர் விஜய். கோவையைச் சேர்ந்த நௌஷின் பானு சந்துக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவம். Dr. APJ Abdul Kalam Award is now being presented to Dr. V. Mohan, a medical professional who is an eminent expert in the field of diabetology. His doctor, Dr. R.M. Anjana, will receive the award on his behalf. துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது செல்வி நௌஷின் பானு சாந்த் கோவை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விருதினை வழங்குகிறார்கள். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீருவுக்கு முதல்வரின் நல் ஆளுமை விருது. மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சதீஷ் பிரபு மற்றும் குழுவினர், கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி ஆகியோருக்கும் விருது வழங்கி கௌரவம். ஆளுமை விருது இயக்குநர் திரு எஸ் சதீஷ் பிரபு மற்றும் குழுவினர், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் நல்லாளுமை விருது டாக்டர் எம் கீதாஞ்சலி எலும்பியல் மற்றும் விபத்து காய சிகிச்சை துறை, அரசு மருத்துவக் கல்லூரி கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளை விருதுகளை வழங்கிய முதல்வர் விஜய். சிறந்த மாநகராட்சியாக கோவையும், சிறந்த நகராட்சியாக போடி நாயக்கனூரும், சிறந்த பேரூராட்சியாக திருவிடை மருதூரும் தேர்வு. சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர் விஜயின் குடும்பத்தினர் முதல் முறையாக தேசிய கொடியை முதல்வர் விஜய் ஏற்றியதை நெகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்த பெற்றோர். புதுச்சேரி கடற்கரையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை, பள்ளி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள். தமிழ்நாடு முழுவதும் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் கோலாகலம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த ஆட்சியர்கள்.
நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட சுதந்திர தின விழா. மாநில முதல்வர்கள் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை. புதுடெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் தேசிய கொடி ஏற்றிய மல்லிகார்ஜுன கார்கே. சுதந்திர தின விழாவில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்பு. சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய போது மயக்கமடைந்த அமைச்சர் ஆனந்த் ராம நாராயண ரெட்டி. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நின்றபடியே உரையாற்றிக் கொண்டிருந்த போது மயக்கம். "2047க்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். சுதந்திர தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். அரசு தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கவும், வினாத்தாள் கசிவுகளை முற்றிலுமாக ஒழிக்கவும் விரிவான சீர்திருத்தங்கள். சுதந்திர தின விழா உரையில் சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சுதந்திரம் என்பது தியாகிகள் நமக்களித்த பரிசு மட்டுமல்ல, உண்மை, அகிம்சை வழியில் நடப்பதற்கான பொறுப்பு. சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்து ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஒன்றுபட்டு முன்னேறுவோம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சுதந்திர தின வாழ்த்து. பிற்போக்கு பழமையை வேரறுத்து பன்மைத்துவம் ஒற்றுமையை உயர்த்தி பிடிப்பதே நம் இந்தியா என பதிவு. ஒற்றுமை, வளர்ச்சி, சமூக நீதி பாதையில் வலிமையான நாடாக கட்டமைக்க உறுதியேற்போம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி சுதந்திர தின வாழ்த்து. சென்னையில் வெகு சிறப்பாக நடைபெற்ற புதிய தலைமுறையின் தமிழன் விருது வழங்கும் நிகழ்ச்சி. 6 துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனையாளர்களுக்கும் நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. இளைஞர்களை புரிந்து கொண்டு பயணிக்கிறது புதிய தலைமுறை. இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு என்ற நோக்கம் மாறவே மாறாது என்றும் புதிய தலைமுறையின் நிறுவன தலைவர் சத்யநாராயணன் உறுதி. இளைய தலைமுறை எங்கெல்லாம் செல்லுதோ அங்கெல்லாம் புதிய தலைமுறை சென்று கொண்டிருக்கும் என்பதன் ஒரு வெளிப்பாடாக தான் நீங்கள் இதை பார்க்கணும். மீடியா மாறலாம், ஒரு டெக்னாலஜி மாறலாம், பிளாட்ஃபார்ம் மாறலாம், ஏன் இந்த ஜென்சி போய் வேற ஜென்சி கூட வரலாம். ஆனால் புதிய தலைமுறையோட நோக்கமான சமூக விழிப்புணர்வு ஃபார் தி யூத் அப்படின்றது மாறவே மாறாது. எடுத்துக்கொண்ட குறிக்கோளில் மிகச்சிறப்பாக செயல்படுகிறது புதிய தலைமுறை. தமிழன் விருது வழங்கும் விழாவில் SRM குழும நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பாராட்டு. புதிய தலைமுறை கடந்த 13 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் குறிக்கோளில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. கொள்கையில் மாறிவிட்டார்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் டாக்டர் சத்யநாராயணன் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி சிறப்பாக நடத்தி வருகிறார். தொழில்துறை சாதனையாளர் பிரிவில் தமிழன் விருதை பெற்றார் தமிழ்நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவரான TK சந்திரன். இளம் தொழில் முனைவோரான அக்னீஸ்வர் ஜெயபிரகாஷுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி கௌரவிப்பு. கருட பார்வை வானினம் நமனை என்றால் நெருப்பி
குஞ்சாய் பிஞ்சிலே விழுந்த அக்னீஸ்வரா ஆகாசம் அளக்க வானம் போன. பன்முகத்தன்மை கொண்ட எழுத்தாளரான எஸ். ராமகிருஷ்ணனுக்கு இலக்கியத்துறையின் சாதனையாளர் பிரிவில் புதிய தலைமுறையின் தமிழன் விருது. இதே துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெற்றார் கவிஞர் சம்யுக்தா மாயா. கல்லும் கரையும் கிறுக்க இதயம் திறக்கும் கதைக்க கல்லும் கரையும் கிறுக்க இதயம் திறக்கும். தன்னை அழிக்கும் மத்தியை தானே சுமந்து திரியும் பித்தர் கூட்டம் பின்தொடரும் நீர்மை நின்ற பாதத்தை ஈசா. கலைத்துறையில் சாதனையாளர் பிரிவில் இந்திய திரையுலகின் முன்னணி கலை இயக்குநர் தோட்டாதரணிக்கு தமிழன் விருது வழங்கி கௌரவிப்பு. கூழாங்கல், கொட்டுக்காளி படங்கள் மூலம் உலக திரைப்பட விழாக்களில் கவனம் பெற்ற PS வினோத்ராஜுக்கும் விருது. நடத்தும் கனவு கலிங்கத்து பரணி ஜெயபேரி கொட்டும் தரணி தூங்கா. இந்தியாவின் முன்னணி மூலக்கூறு மரபியல் விஞ்ஞானிகளில் ஒருவராக திகழும் முனைவர் கே. தங்கராஜுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்துறை சாதனையாளர் பிரிவில் தமிழன் விருது. நம்பிக்கை நட்சத்திரம் பிரிவில் தமிழன் விருதை பெற்றார் அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்ரீநாத் ரவிச்சந்திரன். ஸ்ரீநாத் ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சமூக பணித்துறையில் சாதனையாளர் பிரிவில் டாக்டர் லட்சுமி விஜயகுமாருக்கு புதிய தலைமுறையின் தமிழன் விருது. நீர்நிலைகள் மறுசீரமைப்பு பணியில் முன்னோடியாக விளங்கும் நிமல் ராகவன் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெற்றார். விளையாட்டுத் துறையில் புதிய தலைமுறையின் தமிழன் விருது இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் முகமது ரியாஸுக்கு வழங்கப்பட்டது. நம்பிக்கை நட்சத்திரம் விருதை வென்றார் பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன். விளையாட்டுத் துறையில் சாதனையாளர் விருதினையும் நற்சான்றினையும் ஏற்க திருமிகு நபி முகமது ரியாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விளையாட்டுத்துறை நம்பிக்கை நட்சத்திரம் விருதினையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு துளசிமதி முருகேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சேலம் மாவட்டம் மாத்தூர், மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. சிவகங்கை, காரைக்குடி, செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தணிந்தது வெப்பம். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 40 கேள்விகள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டது மத்திய அரசு. சாதி, வங்கி கணக்குகள், ஆதார் மற்றும் கோவிட் தடுப்பூசி விவரங்கள் உள்ளிட்டவை கேள்வி பட்டியலில் சேர்ப்பு. ஜப்பானில் பெய்து வரும் கனமழையால் தத்தளிக்கும் ஷிபா மாகாணம். மின்சாரம் துண்டிப்பு, முழுவீச்சில் நடைபெறும் மீட்புப் பணிகள். அறுநூறாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் இந்திய அணி. இலங்கை அணியுடனான முதல் டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம்.
தமிழகத்தில் 11 மது வகைகளை விற்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணைய ஆய்வு அடிப்படையில் நடவடிக்கை. கேரளத்தில் முதல்வர் வி.டி. சதீசன் வீட்டை முற்றுகையிட முயன்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மீது தண்ணீர் பீச்சியடித்து கலைப்பு. போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய காங்கிரஸ் நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம். கோவையில் கல்லூரி மாணவர் கொலை வழக்கில் மேலும் ஒரு மாணவன் கைது. வழக்கில் கூடுதலாக தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமை பிரிவையும் பதிந்து காவல்துறை விசாரணை. வேலூர் அருகே ஐஸ் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் தொழிலாளர்கள் பாதிப்பு. கவலைக்கிடமான நிலையில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி நேரில் விசாரணை. கரூரில் நெரிசலில் இறந்தோர் குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட அரசு வேலை ரத்து செய்யப்பட்ட உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை. வழக்கில் எதிர் மனுதாரர்களான சீனி அகமது உள்ளிட்டோர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். கரூரில் இறந்தோர் குடும்பத்துக்கு வேலை தரக்கூடாது என கூற நீங்கள் யார்? அரசு வேலையை எதிர்த்த மனுதாரருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தோல்வியடைந்தது குறித்து வாக்காளர்களை சாடிய ஆர்.எஸ். பாரதி. சைதாப்பேட்டை தொகுதிக்கு சுப்பிரமணியன் போன்று யாரும் திட்டங்களை கொண்டு வந்தது கிடையாது என்றும் பேச்சு. சைதாப்பேட்டை தொகுதியில அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையா சொல்றேன். அவர் கூட அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. அந்த ஹாஸ்பிட்டல் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டு ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது, ஓப்பனா சொல்றேன். முதல்வர் விஜய்க்கு அறைதான் முக்கியம், விவசாயிகள் முக்கியமல்ல என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். பயிர்க்கடன் தள்ளுபடியில் விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் கண்டனம். நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, நவீன அற வேணுமா? ஏன் அவர் இருக்கிற ரூம் பத்தாதா? இங்க இருக்கிற விவசாயி சோத்துக்கு வழி இல்லாம திண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இவருக்கு அந்த ரூம் வசதி பத்தல. மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுடன் திமுக எம்பி கனிமொழி சந்திப்பு. தூத்துக்குடி ஆறுமுக நேர ரயில் பாதையை விரைந்து நிறைவு செய்ய கோரிக்கை. திமுக கொத்தடிமையாக டெல்லியில் சரணடைந்து விட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். தேநீர் விருந்து நடக்கும் போதுதான் இடமாற்றம் தொடர்பாக பேச சபாநாயகரை சந்திக்க திமுக எம்பி கனிமொழி செல்வாரா என்றும் கேள்வி. இன்னைக்கு முழுவதுமாக முன்னாடி எப்படி தமிழகத்துடைய அனைத்து நலன்களையும் அடமானம் வச்சாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி அவர்களும் போய் அடிமையாக திமுக டெல்லியில அடிமையாக கொத்தடிமையாக சரண்டர் ஆயிட்டாங்கன்னா சொல்லுங்க. பார்லிமெண்ட் முடிஞ்சு கடைசி நாள் தான் போய் சீட்டு சேஞ்ச் போய் சொல்லுவீங்களா? ஏன் முதல்ல இடையில போய் சொல்ல முடியாதா?